புதுச்சேரியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேற்றில் இறங்கி ஆய்வு செய்த ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வரும் காலங்களில் மழைநீர் தேங்காமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். கனமழை காரணமாக புதுச்சேரியில் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பாவாணர் நகர், ஜவஹர் நகர், பூமியான்பேட்டை, காமராஜர் நகர் ஆகிய தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர், சூரியகாந்தி நகர் ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்நிலையில் மழைநீர் தேங்கிய பகுதிகளில் ஆய்வு செய்த புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சேற்றில் இறங்கி மழை பாதிப்புகளை ஆய்வு செய்தார். இதையடுத்து வரும் காலங்களில் மழைநீர் தேங்காமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உறுதியளித்தார். ஆனா கொஞ்ச நேரத்துல முட்டியளவு இந்த தண்ணி வடிஞ்சிருச்சு. மோட்டர் வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் மோட்டர் வச்சு எடுக்க சிஎஸ்டி நான் பேசியிருக்கேன். அதனால எல்லா இடங்களிலும் மக்கள் பாதிப்படையாம இருக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. என்ன பிரச்சனைனாலும் உடனே பாதுகாப்பதற்கு எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. தாழ்வான பகுதியில ஒருவேளை மழை அதிகமா வர்றதா இருந்தா அவங்கள பாதுகாப்பான பகுதிகளுக்கு கூட்டி செல்ல சொல்லியிருக்கிறோம். இந்த பகுதி மக்களுக்கு உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு 5000 பேருக்கு உணவு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எல்லா வகையிலும் நிர்வாகம் மக்களுக்கான அத்தனை உதவிகளை செய்வாங்க. அதனால எல்லா பகுதிகளிலும் நம்ம எச்சரிக்கை நடவடிக்கைகளோடு இருக்கிறோம்.